கடகராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதாவது புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்று ரொம்ப ஆவலுடன் பார்த்துட்ருக்கீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கனாலே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி விலக போகுது. ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. சரிங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பொதுவாகவே இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுவாங்களே, வருபவர்களை உபசரிப்பது, அந்த போகும்போது அதை சென்ட் ஆஃப் பண்ணுறது, அவங்க டிக்கெட் போட்டு தர்றது, அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசிக்கு கேட்கவே வேணாங்க. அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து வேலை செய்வீங்க. சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த கடகராசிக்காரங்களுக்கு என்னென்னா, முக்கியமாக நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது ஒரு கடகராசினாலே பாருங்கள், ஒரு 10 பேர் கூட சுற்றிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சொல்லுவாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஈவன் கடகராசியில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வருவதற்கு காரணம் இந்த அமைப்பு தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2025வது ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல செய்தினா அந்த அஷ்டம சனி முடியுது. அடுத்தபடியாக இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இனி அதாவது விரயஸ்தானத்துக்கு மாறுவார். மற்றும் ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு ரிவர்ஸாக வருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்களுடைய வேலையே எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸாக தான் சுற்றுவாங்க. எப்போதுமே இடமிருந்து வளம் வருவது தான் பொதுவான ஒரு மற்ற கிரகங்களுடைய நிலை. இந்த ராகு கேதுக்களுடைய பார்த்திங்கன்னா, மீனராசிலேருந்து கும்பராசிக்கு இந்த கடகராசிக்கு அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு செல்வதால் என்ன மாதிரியான பலன்கள் போது, குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வாக்குவாதங்கள் இதெல்லாம் செய்வதை கொஞ்சம் தடுப்பது நல்லது. அது மட்டுமின்றி அது நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, கொஞ்சம் அடிக்கடி மனஸ்தாபங்கள் வருவதற்கு இடம் உண்டு. மற்றபடி பண வரவில் பிரச்சனையே இல்லைங்க. அஷ்டம சனியும் முடியுது, ப்ளஸ் ராகு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பண வரவுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். சரிங்களா? இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிச்சயமாக உங்களுடைய அந்த குருவுடைய நிலை மட்டும்தான் விரயஸ்தானத்தில் இருக்கிறனால, மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப சாதகமாக இருக்காங்க. ராகு கேதுக்களும் மிக சிறப்பாக தான் இருக்காங்க. பண விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை பிடிச்சிக்குங்க. ஒரு முறை திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள். இப்போ வெளிநாட்டில் இருக்கோம் அல்லது அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றவங்க அருகில் உள்ள ஒரு குரு பகவான் சந்நிதிக்கு சென்று வருவது மிக நல்லது. அதுவும் குறிப்பாக உங்கள் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இப்போ ஆயில்யமோ அல்லது பூசமோ புனர்பூசமோ இந்த நட்சத்திரங்களில், அதாவது நீங்கள் கேலண்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், அன்று ஒரு அர்ச்சனை செய்து வருவது மிக நல்லது. அது நல்ல ஒரு தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மாறி உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்கள்.